சென்னை மேடவாக்கம் அடுத்த வேங்கை வாசல் ஊராட்சியில் சாலையை ஆக்கிரமித்திருந்த குடியிருப்பு சுவர்களை நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்ற வட்டாட்சியருடன் சென்ற போலீசாரிடம் வழக்கறிஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக வாக்குவாதம் செய்த வழக்கறிஞர் ஒருவர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னை மேடவாக்கம் அடுத்த வேங்கை வாசல் ஊராட்சிக்குட்பட்ட வீரபத்ர நகர் என்ற பகுதியில் சாலை பாதைகளை ஆக்கிரமித்து 15க்கும் மேற்பட்ட குடியிருப்பு கட்டிடங்கள் இருப்பதாகவும் அதனை அகற்றப்பட வேண்டும் என்று ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார். நீதிமன்றம் இதை வழக்கை விசாரித்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டதன் பேரில் தாம்பரம் வட்டாட்சியர் தலைமையில் காவல்துறை பெரும்பாக்கம் காவலர் 100க்கும் மேற்பட்ட குவிக்கப்பட்டு இன்று அந்த ஆக்கிரமிப்பில் இருந்த கட்டிடங்களை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்போது அந்த கட்டிடங்களை அகற்றுவதற்கு உரிய நோட்டீஸ்களை வழங்கப்படவில்லை என்றும் உடனடியாக அகற்றக்கூடாது என்றும் அங்கு இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வாசிகளோடு வழக்கறிஞர்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஆக்கிரமிப்பை அகற்ற செய்ய விடாமல் காவல்துறையுடன் வாக்குவாதம் செய்யப்பட்டதோடு அந்த ஜேசிபி இயந்திரத்தின் மீது கற்களை வீசியதாக கூறப்படுகிறது. இதனால் போலீசாருக்கும் அந்த வழக்கறிஞருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கற்களை வீசியதாக கூறப்பட்ட அந்த வழக்கறிஞரை குண்டுக்கட்டாக இழுத்து சென்று கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பகுதிகளில் ஜேசிபி மூலம் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அந்த வழக்கறிஞரை குண்டுக்கட்டாக கைது செய்யக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. ஜேசிபி இயந்திரத்தின் மீது கற்களை வீசியதால் அந்த வழக்கறிஞரை கைது செய்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் உதவியோடு வட்டாட்சியர் தலைமையில் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.